பிரைஸ்லா கர்த்தருடைய சத்தம் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதித்து சோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலப்பா இந்த நாளும் கூட நிறைங்களோடு பேசும். ஆமீன். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 24, 25 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நம்மளோட நம்பிக்கை எங்கே இருக்கணும்னா கர்த்தர்கிட்டோம். அவருடன் என்னுடைய பங்கு, அவர் என்னோட கூட இருக்கிறார். நான் செய்கிறதுல எல்லாவற்றிலும் அவர் என் கூட இருந்து என்ன பண்ணுறாரு, என்னை பயன்படுத்துகிறார், எனக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு அவரை நம்மளோட சேர்த்து கொள்ளும்போது அவர் நம்ம ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் அப்படின்ட்டு எரேமியா சொல்கிறார். 25 சொல்கிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்துமாவும் கர்த்தர் நல்லவர். பாருங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். அப்போது காத்திருக்கிறவங்களும் தேடுறவங்களுக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவார், வெளிப்படுவார், காத்து கொள்ளுவார், நடத்துவார், பயன்படுத்துவார். அப்போ நம்ம அவன்றோடு இருக்கிறோமான்றது ரொம்ப 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 முக்கியம். நம்மளை நாம்ளே ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் செய்த காரியம் ஆண்டுக்கு பிரியமா, இந்த நாளில் நான் ஆண்டரோடு இருந்தேன், ஆண்டரோடு எவ்வளோ நேரம் பேசினேன், ஆண்டரோடு எவ்வளோ நேரம் உருவாடினேன் அப்படின்றது ஆண்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, நிதானித்து அறிகிற தேவனாக கர்த்தர். நம்ம சிந்தையை அறிகிறார், நம்ம யோசனைகளை அறிகிறார். ஒருத்தர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இப்படிப்பட்டவர்கள் அப்படின்ட்டு நம்ம ஆண்டுகிட்ட சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். தேவனுடைய பிள்ளைகளை நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நோக்கி பார்க்கிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போது எல்லாவற்றையும் எல்லா இடத்துலையும் ஆண்டுக்கு மறைவாக எங்கே ஓடி ஒளியவே முடியாது. அதனால தான் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இப்போ 31 சொல்கிறப்பார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் எவ்வளோ புலம்பல் வரட்டும், எவ்வளோ துக்கம் வரட்டும், எவ்வளோ கசப்பு வரட்டும், எவ்வளோ கவலைகள் வரட்டும், எவ்வளோ கண்ணீர் வரட்டும், எவ்வளோ என்னென்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலைகள் கூட வரட்டும் சகோதர சகோதரிகள் பிள்ளைகளே, ஆனால் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலுமே அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறேன், நான் அவருக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ளாது, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது, இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, இந்த கடன் என்னை மேற்கொள்ளாது, இந்த சூழ்நிலைகளை நான் ஜெயிப்பேன்னு ஜெயிப்பேன்னு சொல்லுங்கள். அது உங்களை விட்டு அந்த பிரச்சனை ஓடி போகும். நீங்கள் அறிக்கையிட ஆண்டவரை நீங்கள் உயர்த்த அந்த சத்துருனுடைய கிரியைகள், அந்த விக்கிரகத்தின் ஆவி